அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறி அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் நம் அனைவரின் மீதும் எதிர்பார்த்து இந்த உரையை துவங்குகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்கக்கூடிய, அல்லாஹுடைய மார்க்கத்தில் உறுதியாக பிடிப்புடன் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் இருப்பதைத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவரும் பார்க்க முடியக்கூடிய நிலையாக இருந்தது. எந்த காலத்திலும் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சமுதாயம், முஸ்லீம் சமுதாயம், அல்லாஹ்வை நம்பிய சமுதாயம் ஓரளவு பெருமளவு அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது பற்று உள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டால் சொல்லவே முடியவில்லை. இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பிடிப்புடன் வாழக்கூடிய மக்கள் பன்னெடும் காலமாக தொன்று தொட்டு நாம் கவனித்து வந்தோமே என்று சொன்னால் மிகவும் சொற்பமான மக்கள்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு அல்லாஹ்வின் மீது பற்று உள்ளவர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலை நமக்கு என்ன விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ்வின் மீது ஈடுபாடு குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த சமுதாயத்திலிருந்து விளையக்கூடிய, வெளிப்பட வேண்டிய நன்மைகள் மிக குறைவாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி நன்மைகள் மிக குறைவான அளவில் வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அதனுடைய விளைவாக இந்த சமுதாயம் எதை எதிர்கொண்டு வருகிறதுன்னு சொன்னால், இந்த சமுதாயம் கல்வி இல்லாத சமுதாயமாக, அதிகாரமற்ற சமுதாயமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. கல்விக்காகவும் அதிகாரத்திற்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய முஸ்லீம் மக்களில் நாம் முதன்மையானவர்களாக இருக்கிறோம். உண்மையா இல்லையா? நாம் கல்விக்காகவும் அதிகாரத்திற்காகவும் இந்த சமுதாய மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு மாபெரும் பிரச்சார இயக்கத்தை தொடர்ந்து செய்து வருகின்றோம். இப்படி தொடர்ந்து செய்து வரக்கூடிய நாம் ஒரு சில அளவுக்கு மேலேறி வந்திருக்கின்றோம். இந்த நிலை 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதுமல்லாத நிலையாக இருந்தது. அதற்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதைவிட குறைவாக இருந்தது. அதற்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நாம் இந்த சமுதாயத்தின் நிலையை, உலகளாவிய நிலையை பார்த்தால் கூட, ஒப்பிட்டு பார்த்தால் கூட முஸ்லீம் சமுதாயம் மக்கள் கல்வியிலும் அதிகாரத்திலும் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். பெயருக்கு சொல்லிக்கொள்ளலாம் 55 முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது என்று சொல்லி. 55 முஸ்லீம் நாடுகளுடைய மக்கள் தொகையின் அளவுக்கு அவர்கள் கல்வியிலும் அதிகாரத்திலும் மேலேறி வந்திருக்கிறார்களான்னா இல்லை. ரொம்ப குறைவான மக்கள் தான் கல்வியிலும் அதிகாரத்திலும் இருக்கின்றார்கள். இதற்காக குரல் கொடுக்கக்கூடிய நாம் சில அடிப்படைகளை கவனத்தில் கொண்டோமே என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய மாற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையில்தான் இன்றைய இந்த ஜும்மா உரையை நான் அமைத்து கொள்ள விரும்புகின்றேன். இவ்வளவு பெரிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் இவ்வளவு பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கின்றோமே, இதை பற்றி அல்லாஹ் எங்காவது குர்ஆனில் பேசி இருக்கிறானா? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களாக எங்கோ ஒரு மூலையிலே யாரோ இருக்க தானே செய்வாங்க. 1,00,000 மக்கள் இருக்கக்கூடிய ஊரில் ஒரு 10 பேர், 20 பேர், 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இருப்பாங்களா? இல்லையா? அந்த மக்களுக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று, அல்லாஹ் இதற்கு என்ன விளக்கம் சொல்லி இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ள ஆசையோடு அவர்கள் குர்ஆனை புரட்டி பார்ப்பார்களே என்று சொன்னால், குர்ஆனோடு ஈடுபாடை நாம் வைக்க முற்படும் போது அல்லாஹ் இது குறித்து பேசியிருக்கலாம். இந்த சமுதாயம் மறந்த ஒரு விஷயத்தை இப்போது நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அல்லாஹ் இந்த சமுதாயத்தினுடைய கல்வியின்மைக்கும்
இந்த சமுதாயத்தினுடைய அதிகாரமின்மைக்கும் அல்லாஹ் பேசி இருக்கிறான். குர்ஆனில் காரணத்தை சொல்லி இருக்கிறான். காரணத்தை நேராக சொல்லாமல் எதிர்மறையாக சொல்லியிருக்கிறான். எதிர்மறையாக எங்கே சொல்லியிருக்கிறான் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பு 2 முக்கியமான நபர்கள் குறித்து நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். தெரியலன்னா இதற்கு பிறகாவது தெரிந்து கொள்ள ஆசைப்படுங்க. அல்லாஹ் கூறிய வரலாறுகளில் நாம் நினைவில் எப்போதும் வைத்து கொண்டிருக்க வேண்டிய இருவர் யாருன்னு கேட்டால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். இவர்களை மறந்து நாம் இஸ்லாத்தினுடைய வரலாறையோ குர்ஆனிலிருந்து பரிபூரணமான செய்திகளை அறிந்து கொள்ள முடியாது. அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அறிந்து கொண்டவர்கள் மேலும் அறிந்து கொள்ளுங்கள். அவரை பற்றி அதிகமாக தெரியாதவர்கள் இனியாவது தேடி மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். பார்க்க ஆசைப்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசக்கூடிய ஒரு சூறாவைத்தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் முதல்ல வாசித்தேன். 12வது சூரா யூசுப் சூறாவுடைய 21வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு காலிபு அலா அம்ரிஹி வலாக்கின்ன அக்ஸரன் நாசி லா யஅலமூன். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் தன்னுடைய காரியத்தில் ஜெயிப்பவன் என்று சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தன்னுடைய காரியத்தில் வெற்றி கொள்பவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் ஒன்று கவனித்து பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் மனிதர்களில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கூடவும் நிகராக என்றைக்கு ஆக மாட்டான். அல்லாஹ் ஒருவன் 1 கோடி மக்கள்னு வச்சுக்கலாம். 1 கோடி பெருசா 1 பெருசா? 1 கோடி தான் பெருசு. இந்த 1 கோடி நபர்கள் அப்படின்னு இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு முன்பு தூசுக்கு தான் சமானம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் எதை செய்தாலும் அல்லாவுக்கு அது சாதாரணம் தானே. அல்லாவுக்கு அது சாதாரணம் தானே. பத்ரிலே 1000 எதிரிகள் 300 சொச்சம் முஸ்லீம்கள். அல்லாஹ் முஸ்லீம்களை வெற்றி பெற செய்தான். அது குறித்து குர்ஆனில் பல இடங்களில் பேசுகிறான். இது அல்லாவுக்கு சாதாரணமாக கஷ்டமானது. அல்லாஹ் அதை கஷ்டப்பட்டு அந்த எதிரிகளை வெற்றி கொண்டானா? சாதாரண அல்லாவுக்கு. ஆனால் அது குறித்து குர்ஆனில் அதிகமாக பேசியிருக்கிறத பார்க்கலாம். சில விமர்சகர்கள் அதையும் விமர்சிக்கிறாங்க. 300 பேர் 1000 பேரை சந்திக்கிறது சாதாரணமாக ஒரு சில இடங்களில் பலவீனமாக இருக்கவங்க கூட ஜெயிச்சிருவாங்க. இதுக்கு அல்லாஹ் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படியாக நக்கலும் நையாண்டியும் கொண்டவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளும் இருக்கிறது. அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள் கூட அல்லாவுக்கு தான் எல்லாம் முடியுமே. அப்படி இருந்து அல்லாஹ் இந்த மனித குலத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய எதிரியை வீழ்த்தினாலும், எவ்வளோ பெரிய கூட்டத்தை வெற்றி கொண்டாலும், எவ்வளோ பெரிய மக்களுக்கு அல்லாஹ் தாலா சும்மா சப்பனத்தில் அமர வைத்தாலும் அல்லாவுக்கு அது சாதாரண தானே. அல்லாஹ் ஏன் அதெல்லாம் பெருசாக பேசுகிறான் அப்படின்னு நினச்சி தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த வெற்றிகளை எல்லாம் இந்த முஸ்லீம் சமுதாயம் சாதாரணமாக கடந்து போயிடுது. ஆனால் நல்லா கவனிக்கணும், அல்லாஹ் எதையும் சாதாரணமாக ஏற்படுத்தி கொடுப்பான். ஆனால் அது உலகத்தில் அதை ஒரு நியதியாக அல்லாஹ் ஆக்கிக்கல. உலகத்தில் அதை ஒரு நியதியாக அல்லாஹ் அவனுடைய விருப்பம். அது தன்னுடைய அடியார்கள் மறுமையிலே சொர்க்க பூஞ்சோலைகளில் உலா வரும்போது அவர்கள் எண்ணி பார்த்திராத விதத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பதும் மகிழ்விப்பதும் இருக்கத்தான் செய்யும். அவ்வளவு செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு இங்கே உள்ள ஒருத்தன் ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கிறானே, இந்த சொர்க்கத்திலேருந்து ஒரு மரத்தினுடைய காயை எல்லாம் பிச்சு போட்டுறக்கூடாதா? சொர்க்கத்திலேருந்து ஒரு இழந்த பழத்தை பிச்சு போட்டுறக்கூடாதா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அந்த உலகத்தில் அல்லாஹ் அந்த நீதியை வைக்கல. இன்னொன்று, உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மனிதர்களோடு மனிதர்களாக விட்டுட்டான். நீங்கள் தான் இந்த உலகத்தில் பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவர் யார் அதற்கு பிறகு வருகிறார்கள் அவர்கள் தான் இந்த உலகத்தினுடைய அத்தனைக்கும் பொறுப்பு. சில இடங்களில் மட்டும் விதிவிலக்காக அல்லாஹ் தஆலா தான் தலையிடக்கூடியதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டும். எல்லாமே இயற்கையாக நடக்கும். சில இடங்களில் மட்டும் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் படி விதிவிலக்காக அல்லாஹ் தலையிடுவோம். எல்லா இடத்துலையும் அல்லாஹ் தலையிட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். சில இடங்களில் மட்டும் தலையிடுவான். அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடம் தான் என்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயம். வல்லாஹு காலிபுல் அலா அம்ரிஹி, தன்னுடைய செயலிலே தன்னுடைய திட்டத்திலே அல்லாஹ் தஆலா ஜெயிப்பவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. எங்கே சொல்கிறான்? யாரை பார்த்து சொல்கிறான் தெரியுமா? யாருக்காக அதை சொல்கிறான் தெரியுமா?
யூசுப் என்ற மனிதர் தன்னுடைய 10க்கு நெருக்கமான சகோதரர்களால் வெறுப்பு ஏற்பட்டு யூசுப் நபியை பார்க்க முடியாமல், அந்த குழந்தையின் மீது அன்பு காட்ட முடியாமல், ஈவு இரக்கம் இல்லாமல் ஒரு விதமான வெறுப்புணர்வு கொண்டு இவர் இருப்பதால் நம்முடைய நிம்மதியே கெட்டு போகிறது என்று சொல்லி யூசுப் நபியை கொலை செய்ய முடிவு செய்து, ஆனால் கொலை செய்யாமல் அவ்வளோ பெரிய பாவத்தை ஏன் செஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி கொண்டு போய் பச்சிளம் குழந்தைய, அது சின்ன குழந்தை, அது பெரிய குழந்தைலாம் இல்லை, பேசக்கூடிய அளவுக்கு ஒரு வயசு, அன்பு காட்ட வேண்டிய அளவுக்கு உள்ள குறைவான வயசு, பேசக்கூடிய வயசு, ஆனால் அன்பு காட்ட வேண்டிய வயசு, அந்த வயசில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை தூக்கி இந்த 10 சகோதரர்கள் 10க்கு நெருக்கமான சகோதரர்கள் கிணத்துல போட்டுறாங்க. இப்போ அந்த குழந்தை அப்பாவை விட்டு பிரிந்து விட்டார், குடும்பத்தவரை விட்டு பிரிந்து விட்டார், ஊரை விட்டு பிரிந்து விட்டார். இன்னும் சொல்ல போனால் எங்கே இவர்கள் விளையாட போகிறார்களோ அது வனப்பகுதி, ஆடுகள் மேய்த்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆடுகளை சாப்பிடுவதற்கு ஓநாய் கூட்டம் அலைந்து கொண்டு இருக்கும். இந்த ஓநாய் கூட்டங்கள் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் ஏதோ ஒரு கிணத்துல இந்த குழந்தைய தூக்கி வீசிட்டு தூக்கி போட்டுட்டு இந்த குழந்தை தொலைஞ்சா போதுன்னு சொல்லி போனவங்க தான் அவர்களுடைய சகோதரர்கள். இப்போ தன்னந்தனியாக ஆக்கப்பட்ட இந்த பிஞ்சு குழந்தை, இதற்கு அப்பா என்ற அந்த அரவணைப்பு, அம்மா என்ற அரவணைப்பு, அண்ணன்கள் என்ற அரவணைப்பு இருக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த குழந்தையை கிணத்துல தன்னந்தனியாக பார்க்கக்கூடிய நிலை. நாம் ஏதாவது ஒரு குழந்தைய பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல அப்பா யார், கண்டுபிடிக்க முடியல அம்மா யாருன்னா எவ்வளோ பரிதவிப்பு நமக்கு ஏற்படும், எவ்வளோ அந்த குழந்தையின் மீது இரக்கம் ஏற்படும். ஏன் ஏற்படும்? ஏன் அப்படின்னா நமக்குத்தான் தெரியும், உறவுகளோடு வாழக்கூடியவர்களுக்குத்தான் தெரியும், உறவுகள் என்பது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியின் போது மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உறவுகள் இழந்த நிலையில் அந்தந்த குழந்தையை பற்றி அல்லாஹ் தஆலா பேசும்போது தான் சொல்கிறான், அவன் தன் காரியத்தில் ஜெயிப்பவன். இந்த யூசுப் நபியை ஒரு சிறப்புக்குரிய மனிதராக உலகம் உள்ளளவும் போற்றி புகழக்கூடிய, மதிப்பின் உச்சத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒருவராக யூசுப் நபியை அல்லாஹ் ஆக்குவதற்கு முயற்சி செஞ்சு அவரை அல்லாஹ் காப்பாற்றினான். அல்லாஹ் அவரை காப்பாற்றியதை பற்றி பேசாமல் அவர் எப்படி நடந்துக்குவார் என்று பேசுகிறான் பாருங்க. அதுதான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலம்மா பலக அசுத்தஹு ஆத்தைனாஹு ஹுக்மம் வ இல்மா. அவர் பருவத்தை அடைந்ததும், பருவ வயதை அவர் அடைந்ததும் அவருக்கு நாம் ஹுக்கும் அதிகாரத்தை கொடுத்தோம், இல்மு கல்வியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சரி, அல்லாஹ் அவரை மட்டும் ஜெயிக்க வச்சு அல்லாஹ்வுடைய வெற்றியை காட்டுவதற்காக அவருக்கு மட்டும் அல்லாஹ் இப்படி கொடுத்துட்டானா என்று அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியைத்தான் நாம் கவனிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். வக்கஸாலிக நஜ்ஸில் முஹ்சினீன், இவ்வாறு தான் நாம் நன்மை செய்வோருக்கு கூலி வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இப்போ அல்லாஹ் இந்த இடத்துல 2 மிக முக்கியமான தகவலை கொடுக்குறான். நான் ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு சின்ன குழந்தை, பரிதவிக்கக்கூடிய நிலையில் இருந்த அந்த குழந்தைக்கு ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தி, அந்த குழந்தை வளர்ந்து பருவம் அடைந்த பிறகு அந்த குழந்தைக்கு கல்வியையும் அதிகாரத்தையும் நான் கொடுத்தேன் என்று சொல்லி காட்டுறான். அந்த குழந்தை அப்பா இல்லாமல் வளர்ந்த குழந்தை, அம்மா இல்லாமல் வளர்ந்த குழந்தை, அண்ணன்கள் இல்லாமல் வளர்ந்த குழந்தை, சொந்த ஊர் இல்லாமல் அனாதையாக வளர்ந்த குழந்தை, அடிமையாக வளர்ந்த குழந்தை, இன்னும் சில வெள்ளிக்காசுகளாக விற்கப்பட்ட சந்தையில் விற்கப்படக்கூடிய அளவுக்கு உள்ள கிட்டத்தட்ட இப்படி நம்ம சொல்லணும்னு சொன்னால், அப்பா ஒருத்தர் இருந்தும் அப்பாவை அடைய முடியாத அனாதை நிலைமையில் இருந்த அவருக்கு அல்லாஹ் ஹுக்மம் இல்மா, நாம் அதிகாரத்தையும் கொடுத்து அழகு பார்த்தோம், கல்வியையும் கொடுத்து அழகு பார்த்தோம். ஏன் அழகு பார்த்தோன்னு அல்லாஹ் சொல்லாமல், இப்படித்தான் நாம் இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு செய்வோம், அவர்கள் எப்படி நடந்து கொண்டால், அவர்கள் வக்கஸாலிக நஜ்ஸில் முஹ்சினீன், நன்மை செய்பவர்களாக இருந்தால், நன்மை செய்பவர்களாக இருப்போமே என்று சொன்னால் அல்லாஹ் கல்வி கொடுத்தும் அழகு பார்ப்பான், அதிகாரத்தை கொடுத்தும் அழகு பார்ப்பான். நல்லா கவனிக்கணும், கல்வியும் அதிகாரமும் வேண்டும் என்று நாம் கோடிக்கணக்கான நபர்கள் களத்தில் இறங்கி பலவீனமான நிலையில் பேசினாலும், இந்த சமுதாயத்திடம் நன்மை இல்லைன்னு சொன்னால், நன்மை வெளிப்படலைன்னு சொன்னால், நன்மைக்கு சொந்தக்காரர்களாக இல்லைன்னு சொன்னால், அல்லாஹ் அதை நமக்கு நிறைவேற்றி தருவது என்பது சாத்தியமில்லை. நாம இந்த உலகத்தில் என்ன அளவுகோல் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அடைந்து கொள்ள முடியும். நீங்கள் நல்லா பார்க்கலாம்,
சிலர் அந்த மாதிரி கல்வியில் அதிகாரத்தில் இருக்கிறாங்களே அவங்களாம் நன்மை செய்கிறவங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களாம் நன்மை செய்வதற்காக அல்லாஹ் தரலை. அவங்களா என்ன முயற்சி செஞ்சு கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அல்லாஹ்கிட்ட இருந்து இந்த குழந்தைக்கு எப்பப்பட்ட நிலை கிடைச்சிச்சு? இந்த குழந்தைக்கு வளர்க்க அன்பு காட்டி வளர்க்க ஆள் இல்லை, அடிமையாக வளர்ந்த அனாதையாக வளர்ந்த அந்த குழந்தைக்கு அல்லாஹ் கொடுத்தேன்னு சொன்னால், அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவருக்கு அல்லாஹ் கொடுத்ததை சொல்லி காட்டுறான்னு சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது நான் ஒன்று பட்டப்படிப்பு படிச்சிருக்கிறேன், இல்லை யாரோ ஒருத்தர் அதிகாரத்தில் இருக்கிறார் அவரெல்லாம் நன்மையை செஞ்சார் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா எல்லோரும் காஃபிர்கள் இருக்கிறாங்க, கல்வி படிச்சிருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிற அவங்கெல்லாம் அவங்க நன்மை செஞ்சதுக்காக அல்லாஹ் கொடுத்ததா சொல்ல நினைக்கக்கூடாது. அவங்க ஒரு முயற்சி செஞ்சாங்க, அந்த முயற்சிக்கு அவங்க வெற்றி கொண்டாங்க. நான் முயற்சி செஞ்சு அந்த முயற்சியின் விளைவாக மாபெரும் வெற்றி அடையணும்னு சொன்னால் அதற்கு அல்லாஹ்கிட்ட இருந்து உதவி வரணும். அந்த உதவி வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? முஹ்சினீன்களாக, நம்ம நன்மை செய்பவர்களாக இருக்கணும் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறானே, இதை கொஞ்சம் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே இந்த சமுதாயம் கல்வியிலும் அதிகாரத்திலும் பின்தங்கி இருக்கிறதே, இதற்கு ஒருவேளை அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை காரணமாக இருக்கும்னா நம்ம சிந்தித்து பார்த்தால் முழுக்க புரிந்து கொள்ளலாம். உண்மையில் இந்த சமுதாயம் இதனால் தான் பின்னுக்கு போயிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தலாம். எப்படி? இந்த சமுதாயத்திற்கு, முஸ்லீம் சமுதாயத்திற்கு மற்ற சமுதாய மக்களை விட கிடைத்த சிறப்புகள் என்ன தெரியுமா? இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு மற்ற எந்த சமுதாயத்தை விட கிடைத்த முக்கியமான சிறப்பு படைத்தவனை அறியக்கூடிய ஒரு சிறப்பு. நம்மளை யார் படைச்சான், இந்த சிறப்பு கிடைச்சிருக்கு. நம்ம எதற்கு வாழ்கிறோம், இந்த சிறப்பு கிடைச்சிருக்கு. நம்முடைய வாழ்க்கையின் முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வஹி என்னும் சிறப்பு கிடைச்சிருக்கு. இப்படி வாழ்ந்து பார்க்க முடியுமா, வாழ்ந்து காட்ட முடியுமா என்று சந்தேகித்தால் வாழ்ந்து காட்டியவர்களுடைய வழிமுறை கொண்ட வரலாற்று பெட்டகம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, பிற எந்த சமுதாயமும் மற்ற சமுதாய மக்கத்தை சகோதரனாக நினைக்க முடியாத நிலையில் நாம் நம்முடைய யாராக இருந்தாலும் சகோதரனாக நினைக்கக்கூடிய உணர்வு கொண்ட நிலையில் சலாம் என்ற முகமன் மூலமாக அறிமுகமாகி ஒருவர் மற்றவரோடு கை குலுக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இறைவனை வணங்குவதற்கான வழிமுறைகள் தெரியாத மற்ற சமுதாய மக்கள் தங்களையே வருத்தி கொண்டு இறைவனை வழிபடுவதற்காக சிரமப்படக்கூடிய நிலையிலே இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வை வழிபடுவதற்கு இலகுவான வழிமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து இவ்வளவு மாபெரும் சிறப்புகள் கிடைத்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம், அல்லாஹ்கிட்ட இருந்து கிடைக்கப்பெற்ற இந்த நியாமத்துகளை அறிந்து வைத்திருக்கின்ற இந்த சமுதாயம் நன்மையில் இருக்கிறதா தீமையில் இருக்கிறதா? நன்மை அதிகமாக செய்கிறதா தீமை அதிகமாக செய்கிறதா? ஒரு அடிப்படை விஷயத்தை எடுத்துக்கலாம். எல்லோரும் இந்த உலகத்தில் திருமணம் முடிக்கும் போது ஒரு வழிமுறையை கையாளுறாங்க. அந்த வழிமுறைக்கு நேர் மாற்றமான வழிமுறையை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த உலகத்தில் 90% மக்கள் எவ்வளோ பெரிய அறிவு ஜீவிகளாக இருந்தாலும் கல்யாணத்தின் போது பெண் வீட்டாரிடமிருந்து வாங்குவது தான் பெருமை என்று நினைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களா இல்லையா? பெண் வீட்டார் தான் மணமகனுக்கு மரியாதை செய்யணும், மணமகன் வீட்டாருக்கு மரியாதை செய்யணும், பெண் வீட்டார் தான் கல்யாண செலவை ஏற்கணும், பெண் வாழப்போகக்கூடிய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பண்டம் பாத்திரங்களை எல்லாம் பெண் வீட்டில் இருந்து தான் கொடுக்கணும், அந்த பெண் அணியக்கூடிய தேவர் வகைகளை அந்த பெண் வீட்டார் தான் கொடுக்கணும், இந்த மணமகன் அணியக்கூடிய அன்றைய தினம் போடக்கூடிய அவனுடைய துணிமணிகளை கூட பெண் வீட்டார் தான் கொடுக்கணும் என்று சொல்லி எவ்வளோ பெரிய அறிவுஜீவி சமுதாயமாக இருந்தால் இந்த நடைமுறையை கையாளுறாங்க. ஆனால் இஸ்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு நேர் மாற்றமாக சொல்லிட்டா, வாத்துன் நிசா சதுஹாத்திஹின்ன நிஹலா, நீ பெண்ணுக்கு மனம் கொடுத்து மனமுடி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நேர் மாற்றமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறானேன்னு சொல்லி இந்த சமுதாயம் பிற சமுதாய மக்களுடைய கலாச்சாரங்களோடு ஒட்டி வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைத்திருந்தாலும் கல்யாணம் வரும்போது அல்லாஹ் இதை சொல்லலை, நேர் மாற்றமாக சொல்கிறான். பெண்ணுக்கு நான் தான் கொடுக்கணும்னு சொல்லி பிடிவாதத்தோடு தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு பெண்ணுக்கு கொடுக்கிறானா, இல்லை இதே போல் பெண் வீட்டில் வாங்கி மனம் முடிக்கிறானா? ஒரு எல்லாருடைய குடும்பத்தும் 80களுக்கு முந்தி திருமணம் முடித்த அத்தனை முஸ்லீம் குடும்பத்திலும் 195 திருமணங்கள் வரதட்சணை திருமணங்களாக தான் முடித்திருக்கிறது. ஏன் அப்படி நடந்துச்சு? ஏன்னா இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கிய நன்மையின் மீது அக்கறை இல்லை.
அல்லாஹ் காட்டிய வழிமுறையின் மீது விருப்பம் இல்லை. இதன் மூலமாக அடையக்கூடிய நியாமத்துகளையும் பாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் எதிர்பார்க்காமல் எதை காலம் காலமாக பிற சமுதாய மக்கள் நன்மை என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிமுறையை கையாள்கிறார்களே. இப்போது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு விதை இப்படி இருக்குதுன்னு சொன்னால், இப்போ எப்படி சொல்ல, முஸ்லீம் குடும்பம் எப்படி மேலேயோ, எப்படி கல்வி கிடைக்கும், எப்படி நம்ம பிள்ளைய படிக்க வச்ச கல்வி கிடைக்காததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? முஸ்லீம் சமுதாயத்திற்கு கணக்கு வர மாட்டேன்னு, சயின்ஸ் வர மாட்டேன்னு, யார் யாரோ படிக்கிறான், யார் யாரோ கல்வியில் தேர்ந்து வர்றான். கூலி தொழிலாளியின் மகன் படிக்கிறான், பிச்சைக்காரனின் மகன் படிக்கிறான். இப்படிப்பட்ட மக்கள் படிக்கக்கூடிய இதில் நம்ம புள்ள அதை விட கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் சோக்காவே வாழக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தும், படிப்பதற்குரிய மின் விளக்குகள் வீட்டில் இருந்தும், ஃபேனுக்கு கீழே படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் படிக்கிறான் 10ஆம் கிளாஸ் தாண்ட மாட்டேன்றான், படிக்கிறான் 12ஆம் கிளாஸ் தாண்ட மாட்டேன்றான். ஏன் இப்படி ஆகுது? 100 முஸ்லீம்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா 90 பேர் அதில் 8ல் முடிஞ்சு போனவங்க, 6ல் முடிஞ்சு போனவங்க, 10ல் முடிஞ்சு போனவங்க. ஏன் இப்படி ஆச்சு? மற்ற சமுதாய மக்களுக்கு இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் இந்த சமுதாயத்தினுடைய நினைவாற்றல் எவ்வளவு பெருசு. அல்லாஹ் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் நியாமத்தை, அவ்வளவு வசனங்களை மனனம் செய்யக்கூடிய நியாமத்தை இந்த குழந்தைகளுடைய, முஸ்லீம் குழந்தைகளுடைய மனசில் அல்லாஹ் ஏற்படும் எவ்வளவு சாட்சியாக உளவு இருந்தும் கூட ஏன் முஸ்லீம் சமுதாய பிள்ளைகள்கிட்ட கல்வி இல்லை, ஏன் நம்முடைய முன்னோர்கள் கல்வி அடைய முடியலன்னு சொன்னால் இது காரணமாக கூட இருக்கலாமா இல்லையா? நன்மை செய்யுங்கடான்னு அல்லாஹ் உங்களுக்கு வழிமுறைகளை காட்டி கொடுத்தா நன்மைக்கு நேர்மாறாக எது இருக்கோ அதை செய்கிறோமா இல்லையா? வட்டி வாங்க, உலகத்தில் எல்லாரும் பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதற்கு வட்டி ஒரு வழிமுறையாக எடுக்கிறாங்க. உழைக்காமல் சம்பாதிக்கணும்னா வட்டி தான். ஜாலியாக சுற்றலாம், கையில் கொஞ்சம் முதல் இருந்தால் போதும், கொடுத்துட்டு ஒரு பெட்ரோலை போட்டுட்டு வண்டியை டிசைனாக பண்ணிவிட்டு மூஞ்சியை கொஞ்சம் வெறப்பாக வச்சுக்கிட்டு நோட்டை தூக்கிட்டு போனால் 5000 வாங்கினவன்ட்டா 4500 கொடுத்துட்டு அந்த 5000 மறுபடியும் ஒவ்வொரு நாளும் 500 வீதம் 100 நாளில் வாங்குறானா இல்லையா? 10 நாளில் வாங்குறானா இல்லையா? இது 5000 சொல்லும்போது சாதாரணமாக தெரியும், லட்சங்களில் இந்த வட்டி தலைவிரித்து ஆடுகிறது. யாரோ ஒரு சமுதாய மக்கள்கிட்டயா, யாரோ ஒரு சமுதாய பிரமுகர்கிட்டயா? முஸ்லீம் சமுதாய பிரமுகர்கள் வட்டியில் ஊறி போய் கிடக்கிறாங்க. 100க்கு ஒருத்தன் அப்படி இருந்தால் அந்த 100 பேர் அவனை எதிர்கொண்டு அவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய அந்த வட்டி காசில் வியாபாரம் பண்ணி அந்த 100 பேரோட உழைப்பு உறிஞ்சி சாப்பிட்றானு. அவனை கேட்க ஆள் இல்லையே, அவன் மனசு மாற மாட்டேன்றானே. இப்படியான நிலை இந்த சமுதாயத்திலே அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லாமல் பேர் சொல்லியே சொல்கிறான். ஒரு ஊரில் முக்கியமான பிரமுகர்கள் இருந்தால் ஒரு வீதியில் 2 பேர் அடையாளப்படுத்தலாம். வட்டி செய்கிறவன், இவன் அஃபா வியாபாரி பண்ணுறவன் இப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்ல முடிகிறது? பகிரங்கமாக ரோட்டில் வரோம். இப்படி ஒரு சமுதாயம் அல்லாஹ் நமக்கு எது நன்மை என்று சொல்லியிருக்க நேர் மாற்றமாக வாழ்க்கையை அமைத்து கொண்டு திட்டங்களை தீட்டிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் சமுதாயத்திற்கு எப்படி கிடைக்கும் கல்வி, அதிகாரம்? நான் என்ன கேட்குறேன், கல்வியும் அதிகாரமும் இல்லாமலேயே இந்த முஸ்லீம் சமுதாயம் செய்யக்கூடிய அழிச்சாட்டியங்கள் நேர்வழியை விட்டுவிட்டு வழிகேட்டை விலைக்கு வாங்கி எவ்வளவு வழிகேடுகள். முஸ்லீம் சமுதாயத்தில் போதை புழங்கி கிடக்கிறது, முஸ்லீம் சமுதாயத்தில் கஞ்சா புழங்கி கிடக்கிறது, முஸ்லீம் சமுதாயத்தில் அபீன்கள் இருக்கிறது, முஸ்லீம் சமுதாயத்தில் ரவுடிகள் இருக்கிறார்கள், முஸ்லீம் சமுதாயத்தில் வழிப்பறி செய்யக்கூடிய, முஸ்லீம் சமுதாயத்தில் விபச்சாரம் செய்யக்கூடியவர், முஸ்லீம் சமுதாயத்தில் விபச்சாரிகள். இப்படியாக இந்த சமுதாயத்தினுடைய மக்களில் பெரும் பகுதி அல்லாஹ்வை அறிவதற்குரிய ஆசையும் படுவதில்லை, அல்லாஹ்வை பற்றி அறிவதற்குரிய சபைகளை ஏற்படுத்திக் கொள்வதும் இல்லை, இருக்கக்கூடிய சபைகள் அமர்வதும் கிடையாது. அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய மக்களை கேலியும் கிண்டலும் செய்து புறம் பேசி அவதூறு பேசி இப்படியாக அல்லாஹ் இதுதானா நீங்கள் வாழ்வதற்குரிய வழிமுறை, இப்படி வாழுங்களா, இதில் நன்மை இருக்குன்னு சொல்லியிருப்பான். அந்த புக்கை அப்படியே திருப்பி போட்டு இப்படியெல்லாம் நான் செய்ய முடியாது, நீ என்ன சொல்கிறது, எங்களுக்கு இவ்வளவு காலமாக இப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க, நாங்கள் ஏன் மாற்றி வாழணும்னு இப்படி தலை திருப்பி வாழ்ந்தா கல்வி அதிகாரத்திற்காக 1000 உயிர்கள் பறி போனாலும் வேலைக்கு ஆகாது, அப்படி கிடைத்தாலும் அதில் பலன் இருக்காது. ஏன் அப்படின்னா அல்லாஹ் யூசுப் என்ற அந்த மனிதர் குழந்தையாக இருக்கும்போது அனாதையாக்கப்பட்டவருக்கு அதிகாரத்தையும் கல்வியும் கொடுத்ததே குர்ஆனில் ஒரு பகுதியாக ஆக்கியிருக்கிறார். நல்லா கவனித்து பார்க்கணும். அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன பேசணும்னு முடிவு பண்ணான், இந்த உலக மக்களுடைய கடைசி மனிதன் வரை என்ன பேசணும்னு நல்லா முடிவு பண்ணானோ
அந்த கிதாபில் இந்த நபருக்கு நான் இப்படித்தான் ஏற்படுத்தி கொடுத்தேன், வக்கஜாலிக்கு நஜ்ஸில் முஹ்சினின், நன்மை செய்வதற்கு இப்படித்தாண்டா நான் செய்வேன், அல்ல தன்னுடைய வழிமுறையை செய்து காட்டுறான்னா. இப்போ இந்த மாதிரி இந்த சமுதாயம் ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தன்னுடைய காரியத்தில் வெல்பவன் முதல்ல சொல்லிட்டான். நீங்கள் 1000 கட்சிகள் ஒன்று சேர்ந்தாலும் சரி, 1000 ஆட்சிகள் திட்டம் போட்டாலும் நம்மளை கருவறுக்கணும்னு நினச்சாலும் அல்லாஹ் தூக்கி மேலே நிறுத்துவோம். எப்படி கடலின் மீது கப்பல் கம்பீரமாக நிற்கிறதோ அவ்வளவு கலவரங்களின் மத்தியிலும் முஸ்லீம் சமுதாயம் கம்பீரமாக நிற்க முடியும். எப்போன்னா நம்ம நன்மை செய்போம். வக்கஜாலிக்கு நஜ் நல்ல நல்ல மனசில் போட்டுக்கோ. நம்ம பிள்ளைகளுக்கு பாடம் எடுங்க. டே நீ படித்து டாக்டர் ஆகு, நல்லவனாயிரு. நீ படித்து வக்கீலாகு, நல்லவனாக இருக்குடே. நீ மெக்கானிக்காகவே இருறா, மற்ற மெக்கானிக் நல்லவனாயிரு. நீ பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பண்ணுறவனாயிரு, அப்படியே இருந்துட்டு போ. வெயிலில் உழல்றவனாக இருந்துட்டு போ, நல்லவனாயிரு. நீ இமாமாயிரு, நல்லவனாயிரு. இமாமுக்கு பேர் சொல்ல நல்லவனாயிரு. நீ நொண்டியாக இருக்கிற நல்லவனாயிரு, ஊமையாக இருக்கிற நல்லவனாயிரு. நன்மை செய்யடா, நன்மை உண்டு வெளிப்படணும்டான்னு சொல்லி ஒவ்வொருவரும் நன்மையை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தோமே என்று சொன்னால், எவன் தடுத்தாலும் அல்லாஹ் உங்களை பட்டாதாரி ஆக்குவதோ இல்லை உங்களை எம்எல்ஏ எம்பியாக ஆக்குவதோ கஷ்டமா அல்லாவுக்கு? நான் கேட்குறேன், அல்லாவுக்கு நம்மள ஒருத்தர் எம்எல்ஏ எம்பியா இல்லை பிரதம மந்திரி ஆக்குறது அல்லாவுக்கு கஷ்டமா? அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபிக்கு எந்த நிலையில் பிரதமர் அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான்? எந்த நிலையில்? ஒரு ஊரிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். ஊர் சொந்தம் இல்லை, சொந்த ஊர் இல்லை, சொந்த வீடு இல்லை, சொந்த மக்கள் இல்லை. சொந்த ஊரிலிருந்து அகதியாக வெளிவரக்கூடிய நிலையில் இருந்த அவருக்கு அல்லாஹ் தூக்கி அப்படியே மதீனாவை கொடுக்குறான், மதீனா மக்களை கொடுக்குறான். மதீனா மக்கள் கட்டுப்பட்டு நிற்கிறாங்க, பையத்து பண்ணுறாங்க. உலகத்தில் இப்படி நடந்திருக்குமா? இங்கேருந்து கிளம்பி போய் இந்த இந்தியாவில் வாழ எனக்கு வக்கு இல்லை, என்னை சவுதியில் வச்சுக்கோங்க, இங்கே நான் ஏதோ ஒரு கூலி வேலை செஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன், சவுதி குடியுரிமை எனக்கு கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்? ஏன்னா எல்லா ஊர்களையும் அந்த உரிமைகளை அடைந்து அனுபவிப்பதற்கு மக்கள் இருப்பாங்க. மதீனாவில் இல்லாமல் இருந்தாங்களா? அவுஸ் ஹஸ்ரஜ் இருந்தாங்க, பெரும் பெரும் தலைகள் இருந்தாங்க. அவங்க தான் முனாஃபிக்கின்களாக பின்னாடி மாறினவங்க. அவர்கள் அந்த கூட்டத்தில் பெரும் பகுதி முனாஃபிக்கின்களாக ரசூலுல்லாஹ். ஏன்னா ரசூலுல்லாஹ் எதிர்க்க முடியல. அதிகாரம் வரும் என்று காத்து கொண்டு இருக்கும் போது பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ஆனதா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு போச்சா இல்லையா? இப்படியாக நம்ம நெருக்கதியாக இருந்தாலும் அகதியாக இருந்தாலும் அல்லாஹ் அலங்கரிப்பான், அல்லாஹ் தூக்கி மேலே நிறுத்துவான். நிறுத்தாமலாம் போக மாட்டான். எப்போ அப்படின்னா அல்லாஹ் ஒரு விதி ஏற்படுது. இந்த விதியை உடைக்கக்கூடாது. இந்த விதியை உடைச்சோம்னா கீழே வீணாக தான் போகும். இல்லை நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னா இருந்துக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு போக முடியும்? ஒரு 2 எம்எல்ஏ போகணுன்னா ஒரு சமுதாயத்தையே அடகு வைக்க வேண்டிய நிலை வந்திருக்கா இல்லையா? அதிகாரம் வேணும்னு சொல்லி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அடகு வச்சு தானுங்க அங்கங்கே மந்திரிகளாகவும் எம்எல்ஏக்களாக ஆகுறாங்க. யாராவது கம்பீரமாக தைரியத்தோடு ஆக முடிகிறதா? கூளை கும்பிட்டு போட்டால் தானே கிடைக்கிது. ஏன்னா நீங்கள் நன்மையான வழியை நோக்கி வாங்க, அல்லாஹ் தூக்கி நிறுத்துவான். கடல் மேலே கப்பல் கம்பீரமாக நிற்கிற மாதிரி நிறுத்துவான். நீங்கள் அந்த வழியை விட்டுட்டு இப்படி தான் நாம் ஒரு குறுக்கு வழியை போட்டு போனால் குறுக்கு வழியில் போயிட்டே இருக்க வேண்டியது தான். எந்த பலனும் இருக்காது. அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வழிமுறையை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். நன்மைகளை நம் புறத்திலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய நல்லவர்களாக ஆக வேண்டும்.